மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் டிசைன் பண்ணப்பட்டு கரிஞர் நிறுவனத்தின் வடிவமைப்பு கட்டுமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டின் பின்பக்கங்கள் அதன் விசுவலைஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஸ்ரீலங்காபுரத்தில் உங்களுக்கு தெரியும் மழை பெய்தா என்னென்னு சொல்லுவாங்க, தமிழில் சொன்னால் காட்டு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மழை பெய்யல, காற்றோட மழை பெய்யல டோர் விண்டோவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்கோம்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். அதாவது பாதுகாப்பாக டோர் விண்டோ நினையாமல் இருக்க மாட்டோம். கட்டாயம் வந்து பெரிய பெரிய பல்கனிகள், பெரிய பெரிய சன்செட்டுகள் ஹவுஸில் எப்போ கட்டாயம் போகணும். அது எங்களோட வீடுகளில் எங்கேயும் பார்த்துருக்கீங்க, அது நிறைய இருக்கும். இந்த சீலிங் டிசைன் எல்லாம் கிளைண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை பொறுத்தவரை கிளைண்ட் என்ன விரும்பணுமோ, என்ன டிசைன் பண்ணணுமோ அதை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். எங்களோட பொறுப்பு. அப்ரோவில் வந்து மொத்தமாக 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூம் மொத்தம் வருது. கீழே 3 பெட்ரூம், மொத்தம் 7 பெட்ரூம் ஹவுஸ் இருக்குது. ரைட்டு, சொந்தங்களும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வவுனியாவில் வந்து ஓமந்தை பிராந்தியத்தில் நிற்கிறோம். இந்த ஓமந்தையில் வந்து விசேஷமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைட் விசிட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அந்த சைட் விசிட் பண்ணைகளில் இன்னொரு விஷயம், அந்த வீட்டையும் காணொலிப்படுத்தி எங்களுடைய கரிஞர் நிறுவனத்தினுடைய எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நலன்களுக்கும் எங்களுடைய அந்த வீடு சம்பந்தமான காணொலி பதிக்கலாம்னு சொல்லி இது ஓமந்தையில் மணியண்ணா அந்த வீடு. இந்த வீடு வந்து ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி நான் தோன்றது. இந்த வீடு வந்து ஒரு மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் டிசைன் பண்ணப்பட்டு கரிஞர் நிறுவனத்தின் வடிவமைப்பு கட்டுமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டின் பின்பக்கங்கள் அதன் விசுவலைஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இதுன்ற ஒரு அழகான திருடி வந்து அவற்றை எண்ணத்தில் வந்து எப்படி ஒரு வீடு வேணுமென்று எங்களை கேட்டாரோ அதை உண்மையிலே வந்து எங்களை திருடி ஸ்டாஃப் வந்து மினக்கட்டு இருந்து சூப்பராக டிசைன் பண்ணி அதை நாங்கள் எப்படி திருடி ஏறி கொடுத்தோமோ, விவோ அக்ரிமெண்ட் எப்படி திருடி ஏறி கொடுத்தோமோ அதை வந்து அப்படியே அதே மாதிரி எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், எங்களுடைய வேலை செய்கிறார்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டின் கட்டுமானத்துக்கு பின்னால் அவர்களுடைய உழைப்பு இருக்குது. அதே மாதிரி அச்சொட்டா திருடியில் நாங்கள் என்ன செய்தோமோ அதை வந்து அதே மாதிரி இங்கே நாங்கள் கட்டிக்கொண்டு காட்சி தான் பின்னால் பார்க்குறீங்க. வாங்க இப்போ அதுன்ற விசுவலைஸையும் 3Dயும் பாருங்க. அதுக்கு நாங்கள் இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, என்ன மாதிரியான வீடுன்றதை காணொலி படத்திலும் பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் ஓப்பன் சிட் அவுட் நினைக்கிறேன். இந்த ஓப்பன் சிட் அவுட், இந்த ஓப்பன் சிட் அவுட்டோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வந்துமையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியல் லேண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 feet 2.5 feet வந்து டிபிசி லெவல் எடுத்துருக்கோம். இந்த நல்ல உயரம் இங்கே வவுனியா மாவட்டம் சரியான மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற மாவட்டம் என்றால் நாங்கள் டிபிசி வைத்துருக்கோம். இது வந்து ஓப்பன் சிட் அவுட். அதுக்கு பக்கத்துலேயே வந்து கார் பார்க் வந்து இருக்குது. இந்த கார் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கில் சீலிங் எல்லாம் முடிச்சிட்டோம். 16/11 பெரிய ஒரு கார் பார்க். இப்போ பெரிய வாகனங்கள் ஓரளவு விடக்கூடிய மாதிரி, இப்போ ஒரு ஜீப் மாடல் வாகனங்கள் விடக்கூடிய மாதிரி அந்த செட்டப்பை கொடுத்துருக்கோம். இதால் எப்படி பார்த்தீங்கன்னா வீட்டின் எந்தெந்தால் உள்ள வந்தால் ஒரு பெரிய ஒரு லிவிங் வந்து மிகப்பெரிய ஒரு லிவிங் இந்த லிவிங்கோட பார்க்க சொல்லி லிவிங்கோட பெருசாக இருக்குன்னு சொல்லி இந்த லிவிங் ஏரியா வந்து சரியான பெருசு. அதை விட லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த ஸ்டேர்கேஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி போகும்னு சொல்லி இந்த அமைப்புகளெல்லாம் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அதில் விசுவலைஸை பாருங்கள். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலி வந்து 3 கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூம் இருக்குது. பெரிய லிவிங் ஹால் இருக்குது. இதுதான் முதலாவது பெட்ரூம் காட்டுங்க. முதலாவது பெட்ரூம் வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த சீலிங் டிசைன்லாம் கொண்டு வேணும். ஓகே, இந்த சீலிங் டிசைன் எல்லாம் கிளைண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை பொறுத்தவரை கிளைண்ட் என்ன விரும்பணுமோ, என்ன டிசைன் பண்ணணுமோ அதை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். எங்களோட பொறுப்பு. ஸோ நாங்கள் சீலிங் டிசைன்ஸ்லாம் நிறைய எங்களோட ஒர்க் ஷேர் பண்ணி அதை செலக்ட் பண்ண சீலிங் டிசைன் தான் இந்த முதலாவது பெட்ரூம் மாதிரி. வாங்க இப்போ 2வது பெட்ரூம் நாங்கள் பார்ப்போம். இதுதான் 2வது பெட்ரூம். இப்போ எங்களோட சீலிங் டிசைனர்ஸ் வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 16-11 சைஸில் உள்ள ஒரு பெரிய பெட்ரூம் வந்து இதுவுமே 16-12 தான். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வகையில் இருக்குது. இது ஒரு 11-12 பெட்ரூம் வந்து இது சீலிங் டிசைனாக முடிஞ்சிருது. பாருங்கள் இந்த விசுவலைஸ் எப்படி சொல்லி இதால் இந்த பெரிய ஒரு 4 அடி அகலத்தில் ஒரு ஹோல்டர் வச்சு ஓப்பன் கிச்சன் வந்து இந்த ஏரியா வந்து ஓப்பன் கிச்சன். இதில் வந்து இந்த பானை கூட
நார்மலி வந்து கிச்சன் ஃபேமிலி வச்சுலாம் பண்ணுறது. இதில் வந்து பார்க்கல நார்மல் இதெல்லாம் இப்படி திருப்பி காட்டணும். இதே வந்து பார்க்கிங்க இந்த லிவிங் ஏரியா வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக அவன் விருப்பம் ஓப்பன் கிச்சன் மாதிரி அதுக்கு இது மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதால் வந்து இந்த கிச்சன் பகுதியில் வந்து காப்பாக பின்னால் எடுத்து வரலாம் முன்னாலே வந்து. அதை விட அந்த கிச்சனை விட ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸ்டோர் ஒன்று அடிச்சிருக்கோம். இதோட சேர்த்து இதோட ஸ்டோர் வந்து ஸ்டோர் பக்கத்தில் கிச்சன். அங்கே வந்து உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன், ஓப்பன் சிட் அவுட், கார் பார்க், 2 டாய்லெட், பாத்ரூம் செட். இவ்வளோ வந்து இந்த இதில் இருக்குது. ரைட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய படி 4 அடி அகலத்தில் வந்து படி வச்சுருக்கோம். ரைட், இந்த சைடில் ஹேண்ட் ரயில் ஒர்க்கில் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா வந்து அப்படியே ரூட் டாப் வரைக்குமே போய் கொண்டிருக்கு. மேலே நம்ம சீலிங் ஒர்க்ஸல் இப்போ தான் ரூம்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் கொண்டிருக்கிறது 1வது ஃப்ளோர். இந்த 1வது ஃப்ளோரால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு இந்த மோப்பு அதாவது முன்பக்கத்துக்கு வந்து இதில் ஒரு டோர் ஒன்று வச்சு இந்த டோருக்கால் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் வீட்டு முன்பக்கம் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும், வரக்கூடியவும் இருக்கும். இது வந்து வெளியில் இருந்து இதில் ஒரு சின்ன ஒரு சேர்ஸ் போட்டு இதுலேருந்து கதையக்கூடிய மாதிரி செட்டப். இந்த கார் பார்க்கு புறம் மேலேயும் வந்து ஒரு ஓப்பன் பால்கனி ஒன்று வருது பாருங்க. மொத்தமாக 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூம் மொத்தம் இருக்குது. கீழே 3 பெட்ரூம், மொத்தம் 7 பெட்ரூம் ஹவுஸ் இருக்குது. இந்த 4 பெட்ரூம் 3வது பெட்ரூம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து 500 சைஸ். இதை பார்த்தீங்கன்னா இது 500 சைஸ். அடுத்த பெட்ரூம் வந்து இதாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம் இதில் வருது. இதுவும் வந்து 11x11 தான் சைஸ். 11 அடி தேவை 11 அடி இந்த சைஸ் வந்து. இதால் பார்த்தீங்கன்னா இந்த கதவை நாங்கள் திறந்து புதிய வழியால் வரலாம். இது வந்து கார் பார்க்கு மேலே உள்ள ஏரியா இருக்கும். இதெல்லாம் நாங்கள் இந்த ஹேண்ட்ரல் ஒர்க்ஸ் எல்லாம் அடிச்சு இதெல்லாம் அந்த இன்னும் வேலையில் இருக்குது. இதில் 3D விசுவலைஸில் பார்ப்பீங்க. இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்கிறது 3D விசுவலைஸில் பார்ப்பீங்க. அவ்வளோ ஒர்க்ஸில் வந்து வடிவாக கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பர்ஃபெக்டாக மற்ற பார்க்குறதுக்கு பிரமிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த வீடு இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த ஹேண்ட்ரல் ஒர்க்ஸ் இதெல்லாம் பெறப்போகுது. இது வந்து வீட்டுக்குள்ளால் வந்து இந்த பால்கனியில் வரலாம். இந்த பால்கனி வந்து இதால் வந்து வீட்டுங்க 40 மேல் பால்கனிக்கும் நாங்கள் இதில் போகக்கூடிய இந்த வீட்டை சுற்றியே வரக்கூடிய மாதிரி என்னோடய செட்டப் இருக்குங்கன்னா வீட்டை சுற்றி நாங்கள் பல்கனி அடித்தா 2 முடிவத்தில் நல்லா ஆகணும் சொன்னால் வீட்டை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. இன் ஃபியூச்சரில் வந்து திருப்பி ரீபெயிண்டிங் செய்கிறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்ஸ் செய்கிறதுக்கோ இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பல்கனி ஈஸி. அதை விட பல்கனி உள்ள வீடு வந்து வென்டிலேஷன் பர்பஸாக இருக்கும். மற்ற வந்து கீழே உள்ள கதவுகள் ஜன்னலுக்கு வந்து தண்ணி அடிக்கிறது. ஏன்றால் ஸ்ரீலங்காபுரத்தில் உங்களுக்கு தெரியும் மழை பெய்தா என்னென்னு சொல்லுவாங்க, தமிழில் சொன்னால் காட்டு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மழை பெய்யல காற்றோட மழை பெய்யல டோர் விண்டோக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்கோம்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். அதாவது பாதுகாப்பாக டோர் விண்டோ நினையாமல் இருக்கோம்ட்டா கட்டாயம் வந்து பெரிய பெரிய பல்கனிகள் பெரிய பெரிய சன்செட்டுகள் ஹவுஸில் எப்போ கட்டாயம் போகணும். அது எங்களோட வீடுகளில் எங்கேயும் பார்த்துருக்கீங்க. அது நிறைய இருக்கும். ஏனென்றால் அதில் வந்து பாதுகாக்கமாக நாங்கள் எடுக்கிற நடவடிக்கையாக இருக்கும். ஸோ இதால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பெட்ரூம், இந்த 4 பெட்ரூம் 2 பெட்ரூம் காட்டிக்கலாம். அடுத்த 2 காட்டலாம். இதில் வந்து 20 பெட்ரூம் அதே மாதிரி இந்த வீட்டில் இந்த 4 பெட்ரூமில் நார்மலி பார்த்தீங்கன்னா மீனை வந்து 2 பெட்ரூம் வந்து 16 அடி ஃபைனல் அடிக்கும், 2 பெட்ரூம் வந்து 15 அடி ஃபைனல் அடிக்கும். மீனை வந்து 4 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் மற்ற ஒரு கொமன் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் இந்த வீடு வந்து 7 பெட்ரூம், லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன், 4 அட்டாச் பாத்ரூம், ஓப்பன் சிட் அவுட், கார் பார்க். இனிமேல் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ரூட் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூட் போகிறோம். இந்த ரூட் வந்து அழகாக இருக்குது. இன்னும் வந்து இந்த வீடு வந்து பெரிய வீடு, பெரிய வீடு. அந்த ரூட்டோப்பெல்லாம் ஒரு பெரிய இடமா இருக்குது. ரூட்டோப்பு வந்துருக்கோம். இந்த ரூட்டோப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன ஒரு விசேஷமான பார்க்கணும். இந்த காட்போல் காட்டுறோம். இந்த காட்போல் பாருங்க நாங்கள் எவ்வளோ உயரம் எடுத்துக்கோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்துக்கு உயர்த்துறோம். ஏனென்றால் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்கள் மேலே வந்து நின்றா சரிஞ்சு விழாத மாதிரி இல்லாட்டி சின்ன பிள்ளைகள் வரலாம். சின்ன பிள்ளைகள் வந்து இதண்டா மாதிரி இந்த காட்போல் வந்து எவ்வளோத்துக்கு உயர்த்த முடியுமோ அவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் வச்சுருக்கோம். ஒரு பெரிய ஒரு பல்கனி ப்ரொவைட் ஆகி மேலே வந்து ஒரு நோவில் பார்த்துட்டு வாட்டர் டேங்க் வந்து வருது.
போட்டுதான் இதால் வந்து கீழே ஒரு ரூம் ஒன்று வரும். அந்த ரூம் வந்து ஆரோ பிளான் ரூமாக இருக்கும். ஆரோ பிளான் தான் அந்த கல்சியத்தை சுற்றி அரிச்சு எல்லா இடமும் வந்து சர்வீஸில் இருக்கிற சாமி நடக்கும். அப்போ ஃப்யூச்சரில் வந்து இந்த கொமோட்டுகள் போஸ் ஃபேஷிங் எதுவுமே வந்து கல்சியம் படியாமல் நீட்டாக வந்து போய் கொண்டுரும். உங்களுக்கு தெரியும் வட மாநிலத்தில் கல்சியம்ன்றது பெரிய பிரச்சனை. இதில் பாருங்க அவ்வளோ ஒரு பெரிய ஏரியா வந்து ஓப்பனாக இருக்குன்னு சொல்லி இதில் ஒரு பார்ட்டி ஏரியா வந்து இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஒரு பார்ட்டி ஏரியா வந்து செட் பண்ணி இதில் போராட்டெல்லாம் வருது. அது பிறகு இந்த இடத்துல வந்து அது இருந்து சின்ன ஒரு பார்ட்டி செய்யக்கூடிய மாதிரி இந்த ஏரியாலாம் செட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. இதில் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. இது இந்த விஜுவலைசர் இப்போ பாருங்க புரியும். இப்போ இதோட வந்து இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணோம். ஓமந்த பகுதியில் வந்து மணியண்ணா வந்து உண்மையிலே வந்து இந்த வீடு வந்து கரிஞர் நிறுவனத்தை இங்கேருந்து அங்கே தேடி வந்து கட்ட தந்ததுக்கு நன்றி. குறிப்பிட்ட ஆழத்துக்குள்ள இந்த அவ்வளோ வேலைகளை முடித்து நாங்கள் இப்போ இன்னும் ஒரு 2 மந்த்லேயே இந்த வீடு ஃபினிஷ் பண்ணுற நிலைமை வந்துடுது. எங்களில் வச்ச நம்பிக்கை உண்மையாக வந்து அந்த நம்பிக்கை கேட்ட மாதிரி நாங்கள் அந்த வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இன்றைக்குமே வந்து கரிஞர் நிறுவனம் சார்பாக நான் நன்றியோட கடமைப்பட்டு இதோட வந்து இந்த காணொலியை நாங்கள் ஓகே.